அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440. மாநில சுயாட்சியை நாங்க நிலைநிறுத்த போறோம், இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக திமுக அரசு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம வெற்று ஒரு அரசியல் விளம்பரமாக தான் பார்க்கணும். இந்த குழுவினுடைய பின்னணி என்ன, மாநில சுயாட்சினா முதல்ல என்ன, உங்க அப்பா போட்ட அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்னாச்சு? இப்போ நீங்க புதுசா கமிட்டி போடுறீங்கல்ல, இப்போ மாநில சுயாட்சி குறித்து போட போறோம், அழிச்சிட்டு புதுசா போடுறோம், அது என்ன தப்பு இருக்கு? இது வரைக்கும் நீங்க போடுறது மட்டுமே முதல் கமிட்டி கிடையாது. உங்க அப்பா போட்டாரு, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க, பஞ்சாப்ல போட்டிருக்காங்க, மாநில அரசாங்கங்கள் போட்டது. இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு அரசு தான் மாநில சுயாட்சிக்கான கமிட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறது பொய். அது பொய். அதுதான் சொல்ல வரோம். திமுகவுடைய முழக்கமே மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி தான். 1949 திமுக ஆரம்பிக்கும் போதே அதோட தான் ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த கமிட்டிக்கு வருவோம். உங்க அப்பா ராஜமன்னார் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதுல இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? 71ல இருந்து 2025 வரைக்கும் என்ன? திமுக அரசு ஒரு நல்ல எண்ணத்தோட மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பாஜக அரசு நடந்து கொள்கிறது. முழுக்க மாநிலங்களுக்கு எதிராக இருக்கு. ஆளுநரை வைத்துக் கொண்டு ஒரு மாநிலத்தை கட்டுப்படுத்துறாங்க. நீங்க இந்த கேள்விக்கு விட எப்படின்னா, மாநில சுயாட்சினா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. மாநில சுயாட்சினா என்ன? இந்தியாவில் முதல் முறையா அண்ணன் சீமான் மட்டும்தான் கலெக்டிவ் சாவர்னிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அரசியல் களத்தில் நிற்கிறார். கலெக்டிவ் சாவர்னிட்டியை பத்தி எந்த அரசியல் தலைவர் பேசுனீங்க? இங்க பேசவே இல்லையே. திமுகவா இருக்கலாம், விசிகாவா இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், யாருமே. மாநில சுயாட்சியினுடைய பிறப்பிடமே தமிழ்நாடு தான் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்க அந்த வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் போட்ட கமிட்டியை பார்த்தீங்கன்னா இவங்க காரி துப்பிட்டு போயிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து மாநில சுயாட்சி கண்டு தனிக்குழுவை தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. அது குறித்து நம்முடன் பேசுவதற்காக உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் மாநில சுயாட்சி குறித்த ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிற ஆய்வு மாணவனான திரு கார்த்திக் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. தம்பி வணக்கம். வணக்கம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு முழக்கம். திராவிட மாடல் அரசு, திமுக அரசு இந்த மாநில சுயாட்சி குறித்து ஒரு 3 பேர் அடங்கிய குழுவை நியமித்திருக்காங்க. இந்த குழுவின் மூலமாக மாநில சுயாட்சியை நாங்கள் நிலைநிறுத்த போகிறோம், இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக திமுக அரசு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழுவினுடைய பின்னணி என்ன, மாநில சுயாட்சினா முதல்ல என்ன அப்படிங்கிறதான் மக்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டிய செய்தி. நீங்கள் அதோடைய ஆய்வு மாணவனாக ஆய்வு நிகழ்த்திட்டு இருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல திமுக அரசு போட்டிருக்க அந்த ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க இல்லையா, இது நம்ம வெற்று ஒரு அரசியல் விளம்பரமாக தான் பார்க்குறோம். காரணம் என்னென்னா, மாநில சுயாட்சி குறித்து ஏற்கனவே இன்றைய முதல்வருடைய தகப்பனார் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது 1969லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜமன்னார் குழுன்னு சொல்லி மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளை ஆய்வு பண்ணி அதில் இருக்கக்கூடிய 71 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. 69ல் போடுறாங்க கமிட்டி. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதே தான் மாநில சுயாட்சி குறித்து மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளில் உள்ள சிக்கல்கள் குறித்து ஆய்வு பண்ணி அதில் ஏதாவது அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்குறதுக்காக ஒரு குழு போட்டு அந்த குழுவோட பரிந்துரையை கொடுத்துட்றாங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, உங்கள் அப்பா போட்ட அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்னாச்சு? இப்போ நீங்கள் புதுசாக கமிட்டி போடுறீங்கல்ல, இப்போ மாநில சுயாட்சி குறித்து போட போகிறோம், அழிச்சிட்டு புதுசாக போடுறோம், அது என்ன தப்பு இருக்குது? என்ன பண்ணீங்க? இப்போ நீங்கள் மாநில அரசாங்கம், உங்களுடைய பார்வைப்படி மாநிலங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த அதிகாரமும் இல்லை, மாநிலங்கள் தன்னாட்சியுடன் செயல்படக்கூடிய தன்மையில் இல்லைன்றதானே பாயிண்ட்டு.
எல்லாருமே அதுதான். இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி முதற்கொண்டு செயல்படுறது எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்னா மாநில தன்னாட்சி, சுயாட்சி தான் நம்ம போகிறோம். தேசிய இன உரிமை, ஒரு தேசிய இனம் தனித்து இயங்கக்கூடிய தன்னுடைய அரசியல் பொருளாதார அரசியல் உரிமையை வந்து தானே நிர்ணயித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரணும். அதை தான் இவங்க தன்னாட்சின்னு நம்ம சொல்லி அதுக்கு தான் நம்மளும் இயக்கம் கட்டி நடத்திட்டு இருக்கோம். அப்போ எல்லாரும் ஒத்துக்கக்கூடியதான். நான் என்ன சொல்கிறேன்னா 69 போட்ட கமிட்டி இருக்குல்ல, சரி இப்போ அதை கூட விடுங்க. இந்தியாவில் இது வரைக்கும் நீங்கள் போடுறது மட்டுமே முதல் கமிட்டி கிடையாது. உங்கள் அப்பா போட்டார், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க, பஞ்சாபில் போட்டிருக்காங்க, மாநில அரசாங்கங்கள் போட்டது. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த சிக்கல் அரசியலமைப்பு சட்டத்தில் மத்திய இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு அரசு தான் மாநில சுயாட்சிக்கான கமிட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து பொய். அது பொய். அதுதான் சொல்ல வரோம். அரசியலமைப்பு சட்டத்தில் மத்திய அரசும் மாநில அரசு உறவுகள் குறித்து தனி சாப்டரே இருக்குது. எப்படிலாம் இருக்கணும், மாநில அரசாங்கங்களுக்கு எதுலாம் உரிமை அதிகாரங்கள் உண்டு, மத்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் உண்டு, மத்திய அரசு பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் ஒத்திசைவு பட்டியல்லாம் இருக்குது இல்லையா, யாராருக்கு அவங்களோட லிமிட் என்ன, எதுலாம் சட்டம் இயற்றலாம்ன்ற குறித்தான அந்த அவர்களுடைய அதிகாரம் குறித்தான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ இதில் மாநில அரசாங்கங்கள் வந்து எந்த உரிமையுமே இல்லாமல் சுயமாக ஆட்சி செய்கிற அளவுக்கான அதிகாரங்கள் இல்லைன்றது தான் ஃபேக்ட். இது குறித்து இன்னைக்கு கிடையாது, சுதந்திரம் வாங்கினதுலேருந்து 1950 அரசியலமைப்பு சட்டம் வந்ததுலேருந்து திமுகவுடைய முழக்கமே மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி தான். 1949 திமுக ஆரம்பிக்கும் போதே அதோட தான் ஆரம்பிக்கிறாங்க. அதோட அவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவே அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது வரைக்கும் 105 அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த 105 திருத்தங்களில் கிட்டத்தட்ட 99% தீர்மானங்கள் நீங்கள் திருத்தங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரம் அதிகமாக வழங்கின அது ஏதாவது ஒரு திருத்தம் இருக்குமானா 99% இருக்காது. பறிக்கப்பட்ட திருத்தங்கள் தான் இருக்கு. பறிக்கப்பட்ட திருத்தங்கள் தான் இருக்கு. அப்படி வந்து கல்வி பறிக்கப்பட்டுச்சு இல்லையா? இப்போ இது மாதிரியான திருத்தங்கள் வந்துச்சுல, இதில் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஜிஎஸ்டியில் என்ன பண்ணீங்க? என்ஐஏல என்ன பண்ணீங்க? கல்வி பொதுப்பட்டியலுக்கு போச்சுல, பொதுப்பட்டியலுக்கு போன பின்னாடி நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க, பாராளுமன்றத்துக்கு போகிறீங்க, மந்திரி சபையில் நீங்கள் இடம் பெற்றிருக்கீங்க, கொண்டுட்டு போன மத்திய மாநில பட்டியலில் இருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டுட்டு போன காங்கிரஸ் கட்சியோடே கூட்டணியில் இருந்திருக்கீங்க. என்ன செஞ்சீங்க இது வரைக்கும்? சரி, இந்த கமிட்டிக்கு வருவோம். உங்கள் அப்பா ராஜமன்னார் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குல்ல, கவர்னருடைய அதிகாரங்கள் குறித்து மறு ஆய்வு பண்ணணும், ரெசிடியரி பவர்னு சொல்லக்கூடிய அந்த பவர் குறித்தான ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? 71 2025 வரைக்கும் என்ன ஒரு சின்ன ஒரு புல்ல கூட நீங்கள் வந்து பிடுங்கி போடாத ஒரு சமயத்தில் திரும்பவும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு தலைமைச் செயலருடைய புள்ளை பிடுங்க கூட அதிகாரம் இல்லை. இப்போ அதிகாரம் கிடையாது. இப்போ நீங்கள் இது வந்து ஒரு வெற்று 2026 எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காக இது பண்ணுறீங்க. அதுதான் இதோட முழு எல்லாத்தையுமே வந்து தேர்தலோட நம்ம முடிச்சு போட முடியுமா? உண்மையிலே திமுக அரசு ஒரு நல்ல எண்ணத்தோட மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பாஜக அரசு நடந்து கொள்கிறது. தொடர்ச்சியான வந்து சட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க, அது முழுக்க மாநிலங்களுக்கு எதிராக இருக்குது. ஆளுநரை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலத்தை கட்டுப்படுத்துகிறாங்க, இடி ஐடி இதை வச்சுக்கொண்டு மாநிலங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. அதற்கு எதிராக கூட இது எடுத்துக்கலாம் இல்லையா? எடுத்துக்கலாம். இப்போ மாநில அப்போ நீங்கள் இந்த கேள்விக்கு விட எப்படின்னா, மாநில சுயாட்சினா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, மாநில சுயாட்சினா என்ன? இந்தியாவில் வந்து சுதந்திரத்திற்கு முன்னாடியே சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடியே 1935 முத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வருது. சரிங்களா? அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்ற அதாவது ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு யூனிட் தான் இந்தியான்றது. அப்போ ப்ராவின்சஸ் தான் இந்தியா ஃபுல்லாக இருக்குது, டைரெக்டாக பிரிட்டிஷோட ஆளுகைக்கு கீழே இருக்குது. மூமெண்ட்டு காங்கிரஸ் மூமெண்ட் வந்து இண்டிபெண்டன்ஸை நோக்கி போகும்போது இது என்ன செய்யலாம்னு சொல்லும்போது 1919 மாண்டேக் செம்ஸ் போர்டு சீர்திருத்த அந்த குழு வர்றாங்க, பரிந்துரை பண்ணுறாங்க. அதே மாதிரி 1931 நினைக்கிறேன், அதில் வந்து சைமன் குழு வர்றாங்க, அவங்க ஒரு பரிந்துரை வைக்கிறாங்க. அந்த பரிந்துரையின் கீழே தான் 35 சட்டம் இந்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 உருவாக்குறாங்க. அந்த சட்டத்தில் தான் முதல் முறை என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபெடரல் கவர்மெண்ட்டுன்னு ஃபெடரல்ன்ற ஒரு செட்டப்பை வந்து கிரியேட் பண்ணுறாரு
யார்? சைமனுடைய பரிந்துரையின் கீழே அந்த சட்டத்தில் தான் வருது. அப்போ அந்த ஃபெடரல்னு அந்த டைம் தான் 2 யூனிட் வருது. கவர்மெண்ட் யூனிட் வந்து ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டு ஒரு ப்ராவின்சியல் கவர்மெண்ட்டுன்னு 2 யூனிட் வருது. சரிங்களா? இதுதான் முதல் ஆரம்பம். அப்போ அப்போவில் இருந்தே ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கும் ப்ராவின்சியல் கவர்மெண்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? இது இப்போ இருக்கிற மத்திய அரசு மாநில அரசு மாதிரி தான். ப்ராவின்சஸ் மொத்தமாக நடக்கும். அது வந்து ஒரே பாடியில் நடக்கும். ஒரு பிரிட்டிஷ் கீழே அது ஒரு கவர்மெண்ட்டு. மத்திய அரசுக்கு இப்போ எப்படி இருக்கு? மத்திய அரசு இருக்குது. மத்திய அரசு மாநில அரசுக்கு இல்லாமல் ஆமாம். அப்போ வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்னு வச்சுருந்தான். ஃபெடரல் கவர்மெண்ட்டு ப்ராவின்ஸ்னு வச்சுருந்தான். அப்போ என்ன சொல்லி ஆரம்பிக்கிறான் அவன், இந்தியா வந்து ஒரு யூனிட்டரி கண்ட்ரியாக இருக்குது. பிரிட்டிஷு கீழே ஒரே யூனிட்டரி கண்ட்ரியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக இருக்குது. அப்போது மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் அதிகமாக வேணும்னு காங்கிரஸ் மாதிரியான இயக்கங்கள் போராடும்போது இவன் சைமன் குழு வந்து எப்படி பரிந்துரைக்குன்னா, நம்ம வந்து இந்த உலகத்தில் முதன்முறையாக ஒரு தலைகீழான ஒரு மாற்றத்தை உருவாக்குறோம் இந்தியாவில். என்ன அப்படின்னா, எப்போவுமே தனித்தனி நாடுகளாக இருக்கிறது தான் என்ன ஆகும்னா சேர்ந்து ஒரு கூட்டாட்சியை உருவாகும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒற்றை ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் இந்தியாவை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபெடரலாக பிரிக்கிறோம். தனித்தனியாக பிரித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட்னு ஒரு செட்டப்பும் ப்ராவின்ஸும் வரும். பிரசிடென்சி ப்ராவின்சஸ்னா 7 சமஸ்தானம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ப்ராவின்சஸ் இருக்குது. இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா தனித்தனி சப்ஜெக்ட். இப்போ எப்படி மத்திய பட்டியல், இந்த மத்திய பட்டியல் மாநில பட்டியல் ஒத்திசைவு பட்டியலாம் பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தது, இவங்க யாரும் கொண்டுட்டு வரல. இப்போ ரியல் பிரச்சனை என்னன்னா, ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டை இந்தியாவில் உருவாக்க முயற்சி பண்ணுது. அன்னையிலிருந்து அடுத்த 1950 சுதந்திரம் கிடைச்சு நம்ம ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறோம், இந்தியாவில் உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போது என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, மக்களோட கோரிக்கையும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே மொழிவழி தேசிய இனங்களுடைய உரிமையை பாதுகாக்கிறது மாதிரி ஒவ்வொரு ப்ராவின்சஸும் மொழி அடிப்படையில் நம்ம அமைக்கணும் அப்படின்றதான் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தது. அதான் 1920 கட்சியினுடைய தீர்மானம். அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ், ஆந்திரா காங்கிரஸ்னு அந்த மாகாண காங்கிரஸ்கள்லாம் உருவாக்கப்பட்டது. மொழியின் பேர்லேயே அந்த தேசிய இனங்களின் பேர்லேயே உருவாக்கப்பட்டது. அப்போது 1950 என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபெடரல் 35 என்ன மாதிரி ஃபெடரல் செட்டப் இருந்துச்சோ அதை விட இன்னும் அதிகமான ஃபெடரல் நேச்சரில் நீங்கள் உருவாக்கியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வச்சிருந்த ஃபெடரலுக்கு தலைகீழாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒற்றைத்தன்மையை வந்து ஒற்றையாட்சி தன்மை யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் அதிகமாக வச்சு ஒரு கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போது மொத்தமாக அதிகாரம் முழுக்க வந்து மத்திய குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை, அந்த இந்திய பாகிஸ்தான் பிரிவினை ஆரம்பிச்சு அந்த சூழல் நடக்கும்போது மாநிலத்துக்கு வந்து அதிகமான சுதந்திரத்தை கொடுத்தோம்னா அவன் திடீர்னு பிச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா, 1935 ஆக்ட்ல ஃபெடரல் கவர்மெண்ட்னு இருந்ததை இவங்க என்ன பண்ணாங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட், யூனியன்ற வார்த்தையை சேர்க்கிறாங்க. சரிங்களா? துப்பாக்கி முனையில கட்டுப்படுத்தினா இவங்களால கட்டுப்படுத்த முடியாது. பயத்தில் என்ன பண்றாங்கன்னா யூனியன் மாத்துறாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்லாம் வந்து ப்ராவின்சியல் ஸ்டேட்டுக்கிட்ட ஒரு மாகாண அரசுக்கிட்ட இருந்தது, அதெல்லாம் பிடிங்கி கொண்டு போய் சென்ட்ரல் பிரசிடென்ட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க 1950. அப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா 1950 ஆரம்பிச்சிச்சு. அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் போதே இந்த மாநில அரசுக்குன்னு ஒரு அதிகாரம் என்பது இல்லாமல் காங்கிரஸினுடைய கொள்கைக்கு முரணாவே, காங்கிரஸ் கட்சியில் உள்ளே இருந்தவங்கலாம் என்ன கொள்கை வச்சுருந்தாங்களோ அதுக்கு முரணாவே உருவாக்கப்பட்டு ரொம்ப இறுக்கமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிறாங்க. அப்போவில் இருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, திமுக தனிநாடுக்கு திராவிட நாடு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது அரசியலமைப்பு சட்டம் வந்த பின்னாடி தடை செஞ்சுருவாங்களோன்ற பயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சின்னீங்க. சரிங்களா? பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அதுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. நீங்கள் ஒரு கொள்கை முழக்கமாக ஒன்று வச்சுட்டீங்கல்ல, 1950 நீங்கள் வச்சுருக்கீங்க. 50 25 வரைக்கும் என்ன பண்ணீங்க, டெக்னிக்கலாக நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் மாநில தன்னாட்சியை மீட்பதற்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கீங்க, பாராளுமன்றத்தில் எது மாதிரியான தீர்மானங்களை முன்மொழிஞ்சிருக்கீங்க, என்ன மாதிரியான ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கீங்க, கேள்விகள் கேட்டிருக்கீங்க, அதுக்கான நடவடிக்கை என்ன பண்ணியிருக்கீங்க, மத்திய அமைச்சரவையில் பங்கு பெற்ற போது என்னென்ன பண்ணியிருக்கீங்க, இன்னைக்கு புதுசாக பண்ணுறதுக்கு. இந்த 60-70 ஆண்டுகளாகவே மாநிலத்துக்குன்னு அதிகாரங்கள் கிடையாது, மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம். இப்போ நம்மளை போன்ற அண்ணன் சீமானோ நாம் தமிழர் கட்சி
இந்தியாவில் முதல் முறையாக அண்ணன் சீமான் மட்டும்தான் கலெக்டிவ் சாவர்னிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அரசியல் களத்தில் நிற்கிறார். கலெக்டிவ் சாவர்னிட்டியை பற்றி எந்த அரசியல் தலைவர் பேசுனீங்க? இங்கே பேசவே இல்லையே. திமுகவாக இருக்கலாம், விசிகாவாக இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், யாருமே மாநிலங்களுக்கு இறையாண்மை வேணும், தேசிய இனங்களுக்கு இறையாண்மை என்பது தேசிய இனங்களுடைய உரிமைன்னு பேசுகிற ஒரே தலைவராக அண்ணன் சீமான் தானே இருக்காரு. அந்த பொலிட்டிக்கல் தியரி, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன ஆகுதுன்னா, இன்றைய இளைஞர்கள்கிட்ட மிக வேகமாக பணம் அச்சடித்தல், வெளியுறவு, பாதுகாப்பு, இந்த மூன்றை தவிர மற்ற எல்லா உரிமைகளும் மாநிலங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதா நாம் தமிழர் கட்சி முழக்கமாக இருக்கு. அப்போ அதுவும் குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசாங்கத்துக்கு என்ற இறையாண்மையை எங்கிருந்து வரும்னா மாநிலங்களுடைய இறையாண்மையிலிருந்து தான் வரும்னு சொல்றாரு. ஒவ்வொரு மாநிலங்களுடைய இறையாண்மை ஒட்டுமொத்தமான இறையாண்மை இல்லை, நீங்க மாநிலங்களுடைய இறையாண்மை தான் வந்து உங்களுடைய இறையாண்மையா இருக்கணும்னு அவர் ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை எடுக்கிறாரு. நீங்க என்ன மூவ்மெண்ட் எடுத்தீங்க இந்த 60-70 வருஷமா? சரி, உங்க அப்பா போட்டார்ல ராஜமன்னார் கமிட்டி, அந்த ராஜமன்னார் கமிட்டியினுடைய பரிந்துரைகளை இதுவரைக்கும் நீங்க பேசுனது உண்டா? நீங்க புது கமிட்டி போறது இருக்கட்டும், இப்போ புது கமிட்டி எது போட்டு என்ன பண்ண போறீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குது. ஏற்கனவே ஒரு கமிட்டி போட்டிருக்கீங்க. இந்த கமிட்டி என்ன நடந்திருக்கு, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்றதுலேருந்தே தெரிஞ்சிடும்ல. இப்போ போடுற கமிட்டி எதுக்கு? இதோட அந்த கமிட்டி போடும்போது இருந்த உரிமைகள் வேற, இப்போது அதிகமான உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு இந்த 50 ஆண்டு காலத்தில். சரி, அப்படிங்கும்போது கூடுதலாக இப்போது சரி என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இப்போ ரெக்கமெண்டேஷன், இப்போ ஒரு கமிட்டி போட்டீங்க, அவங்க ஆய்வு பண்ணி மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் குறித்து, அதில் உள்ள சிக்கல்கள் குறித்து ஆய்வு பண்ணி அதெல்லாம் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸாக கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இதனுடைய செயலாக்க தன்மை என்ன? மாநில சுயாட்சிக்கிட்ட நாங்கள் குழு போட்டோம், குழு வந்து யாருக்கிட்ட கொடுப்பீங்க? குழு போட்டோம், குழு வந்து எல்லாத்தையும் விசாரிச்சாங்க, ஆய்வு சமர்ப்பிருக்காங்க. ஆனால் மத்திய அரசு வந்து அதை நடைமுறைப்படுத்த விடலை அப்படின்னு. அதனால மத்திய அரசு நடைமுறைப்படுத்தணும்னா எங்களுக்கு இலகுவான ஒரு மத்திய அரசு உருவாகணும். அதனால நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடணும். இது ஏற்கனவே இருக்கிற உங்களுடைய கொள்கை தானே, நீங்க தெருவா பேசிட்டு இருக்க கொள்கை தானே. இதுக்கு கமிட்டி போட்டு 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜனவரியில் இடைக்கால அறிக்கை தாக்கல் பண்ணோம், இடைக்கால பரிந்துரைகளை வழங்கும்ன்றது எதுக்காக? இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கொடுத்துச்சு, உங்களை விட சிறப்பான ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்தாங்க. ராஜ்யசபாவில் ஒரு உங்கள் ரெக்கமெண்டேஷனில் அதெல்லாம் கிடையாது, ராஜமன்னார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸில் அதெல்லாம் இல்லை. ஆனால் வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம் போட்டால் 77 வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் போட்ட கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் ராஜ்யசபான்றது என்னது? மாநில கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை காட்டுற இடம் அது. அந்த இடம் மக்களவைன்றது மக்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கான இடம். மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை காட்டுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? மக்கள் தொகையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கான எம்பிஸை வந்து ராஜ்யசபாவில் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. இது முரணானது. நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சமமான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும். அப்படின்னா என்னது? அமெரிக்கா மாதிரி ஒரு மாகாணம்னா, ஒரு ஸ்டேட்டுனா ஒரு ஓட்டுனா ஒரு எம்பினா ஒரு எம்பி, ஒரு ஸ்டேட்டுக்கு 2 எம்பினா எல்லா ஸ்டேட்டுக்கு 2 எம்பி, சின்ன ஸ்டேட்டு பெரிய ஸ்டேட்டுன்னு கிடையாது. இது மாதிரி ரொம்ப நுணுக்கமான பரிந்துரைகளை வழங்கின வெஸ்ட் பெங்கால் மெமரண்டமை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் மாநிலங்களினுடைய பரிந்துரையை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கண்டிப்பாக ஏற்று நடைமுறைப்படுத்த வேணும்னு ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் இருக்குதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஏன் கண் துடைப்பு வேலையை பண்ணுறீங்க? இது வந்து ஜனநாயக நாடு. நீங்கள் ஜனநாயக நாட்டில் என்ன செய்யணும்? ஒரு அரசியல் கட்சி, நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்க, மக்கள் மூமெண்ட்டு, மக்கள் இயக்கம் எதுக்கு நடத்திருக்கீங்க சொல்லுங்கள்? நீங்கள் இதுவரைக்கும் மக்கள் இயக்கமே நடத்தலையே. அண்ணா நடத்தினார், மக்கள் இயக்கம் நடத்தி தான் நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க. உங்களுடைய அந்த கோரிக்கைகளெல்லாம் வந்து நம்பி தான் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் மக்கள் இயக்கம் நீங்கள் என்ன நடத்துனீங்க? அதுதான் கேள்வி. நீங்கள் கூட்டாட்சின்ட்டு நீங்கள் வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி, விளக்கம் சொல்லுங்கள். எதில் உங்களுக்கு அதிகாரம் வேணும்? ராஜமன்னார் கமிட்டி உங்களுடைய பரிந்துரைன்றது ஏற்கனவே இருக்கு. தெளிவாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில் குறிப்பிடுறாங்க எதெல்லாம் அதிகாரம் வேணும்னு சொல்லி. கல்வி, அது வந்து மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு போனதுனால எங்களுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நீட் தேர்வு கொண்டு வந்து மாணவருடைய மருத்துவ கனவை வந்து சிதைச்சிருக்காங்க. பொருளாதாரம் வந்து நம்ம ₹1 வரி கட்டணம்னா 29 பைசா தான் கொடுக்குறாங்க. அதே போல் வந்து வரியை முழுசாக வாங்கிக்கிறாங்க. நாங்கள் ஒரு வெள்ள நிவாரணத்துலேயோ ஒரு புயல்லையோ கேட்டால் தர மறுக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் கேட்டோன்னா அதை நம்பிட்டு சரி முதலமைச்சர் கேட்டார் நம்பிட்டு எல்லா பேரும் ஓட்டு போடணுமா? நம்மளும் சேர்ந்து போய் ஓட்டு போடணுமா? இது ஏமாத்து வேலைன்றதானே பிரச்சனை. ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு எதிராக நீங்கள் பண்ண மக்கள் போராட்டம் என்ன? அதை நீங்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க?
சீமான் அண்ணன் வந்து வரிக்கூடா இயக்கத்தை நடத்துங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இன்னைக்கு கடைசியா நீங்க அந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கீங்க. வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகாதுன்னு சொல்றீங்க. 1 நிமிஷம் வரல. எதிர்க்கட்சியா, அதாவது ஒரு எதிர்க்கட்சியா செயல்படக்கூடிய சீமான் அண்ணன் வந்து சொல்ற அந்த ஸ்டாண்டை நீங்க ஏன் எடுக்கல? என்ஐஏ மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சுல, என்ஐஏ அது வந்து இருக்கிறதுல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அந்த என்ஐஏக்கான விதை போடப்பட்டுருச்சு. கொடுமையான சட்டம் அது. அது வந்து ஜனநாயக நாட்டில் வந்து பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டே இருக்கக்கூடாது. அது அப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டுட்டு வரும்போது நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு நீங்க அமைச்சரவையில் இருந்த காலகட்டம் தான் அதிக அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் நடந்த காலகட்டம். 2004 இருந்து 2014 வரைக்குமான காலகட்டம். அதுல ஏகப்பட்ட திருத்தங்கள் வந்துச்சு. மாநில அரசினுடைய உரிமைகள் நீங்க சொல்ற ஜிஎஸ்டில இருந்து, என்ஐஏல இருந்து, டிமானிட்டைசேஷன்ல இருந்து எல்லாத்துக்குமான விதை வந்து காங்கிரஸ் போட்டது. நீட்டே காங்கிரஸ் போட்டது. நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப நீங்க கமிட்டி போடுறீங்கல்ல, ஆனா கமிட்டின்றது வந்து நீங்க வந்து அதிகாரம் உள்ள விஷயங்கள்ல கமிட்டி போட்டு நம்ம தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு. உங்கள்கிட்ட தான் முழு அதிகாரம் இருக்கு. மாநில அரசாங்கத்தை தான் முழு அதிகாரம் இருக்கு. ஒரு கமிட்டி போடுறாங்க, அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை உங்ககிட்ட கொடுக்குறாங்க, ஆணையம் கொடுக்குறாங்க. அந்த பரிந்துரைகளை நீங்க என்ன செயல்படுத்துனீங்க? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கிற விஷயத்திலேயே ஒரு கமிட்டி போட்டு அந்த பரிந்துரையை உங்களால நடைமுறைப்படுத்தல. பரிந்துரையில வந்து இந்தந்த அதிகாரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் இது நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த அதிகாரம் அத்தனை பேருக்குமே ப்ரமோஷன் கொடுக்குறீங்க. உங்க கையில அதிகாரம் இருக்கிறதவே நீங்க செயல்படுத்தல. மத்திய மாநில அரசு உறவுகள்ல உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இப்போ ஒன்றும் இல்லை, 368 இருக்குல்ல, ரைடு நடந்தா உடனடியே போய் பார்க்கறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரம் இருக்கு. அதுதான் இந்த 4 ஆண்டுகள்ல உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து, உங்களுடைய கவனம் எல்லாமே எப்படி கொள்ளையடிக்கிறது, எப்படி சொத்து சேர்க்கறது, அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் வளர்ந்துக்கிறதுன்றது தான் கவனமாக இருந்துட்டு, கடைசி ஓராண்டில் தேர்தல் வரப்போகிற சமயத்தில் ஒரு அண்ணன் சீமான் அவர்கள், ஐயா மணியரசன் போன்றவங்கெல்லாம் வந்து மாநில உரிமைகள் குறித்து, தமிழ் உணர்வு குறித்து, தேசிய இன உணர்வு குறித்தான ஒரு பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் இளைஞர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு அது ஆபத்தாக இருக்குது. அந்த ஆபத்தாக இருக்கும்போது இதை எப்படி டேங்கிள் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரியான ஒரு கமிட்டியை வந்து அறிவிக்கிறீங்க. ஏன் இவ்வளோ நாளாக எங்கே போச்சு? நம்ம கேட்குறது என்னென்னா, கமிட்டி போடுறது, நான் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்ட ஆய்வு மாணவனா, கமிட்டி போட்டு ஒரு மாநில அரசாங்கம் கமிட்டி போட்டு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு எதுவும் நடக்க போகிறதில்ல. அதுக்கான அதிகாரமே உங்கள்கிட்ட கிடையாது. கமிட்டி போட்டோ இல்லை குழு போட்டோ பரிந்துரை பண்ணியோ எதுவும் செய்ய முடியாதுன்னா மாநில சுயாட்சியை அடைவதற்கான வழி என்ன? அரசியல் தான். நீங்கள் மக்கள்கிட்ட இதை எடுத்து கொண்டுட்டு போய் ஒரு அமைப்பாக திரள்றது தான். இந்த அமைப்பா திரண்டு அந்த அமைப்பின் மூலம் உங்களுடைய இப்போ அண்ணன் சீமான் சொல்றது மாதிரியான நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டரா எவ்வளவு தூரத்துக்கு மத்திய அரசாங்கத்தோட நீங்கள் ப்ரொடெக்டிவாக நீங்கள் வந்து சண்டை போட போறீங்க. எனக்கு இதில் நான் வந்து ஒத்துழைக்க மாட்டேன். இந்த விஷயங்களில் வந்து எனக்கு உரிமையை கொடுத்தினா தான் நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் நான் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பேன். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வா, அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வாங்க. மக்கள் மூவ்மெண்ட் இப்போ நீங்கள் அது என்னது, இப்போ டீலிமிட்டேஷன் வந்தோன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க? டீலிமிட்டேஷன் வந்தோடனே அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா மாநில முதலமைச்சரையும் வர வச்சு நீங்கள் பண்ணீங்கல்ல. மாநில சுயாட்சி குறித்து நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். இத்தனை வருஷமாகவே நீங்கள் ஒரு மூமெண்ட்டை பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட சேர்ந்து ஒரு மூமெண்ட்டை நீங்கள் வந்து கொண்டு போயிருந்துருக்கணும். இப்போ இது வந்து இப்போ நம்ம பேசுகிறோம், இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தேசிய இன உரிமை பேசுது. தேசிய இன உரிமை பேசுகிறது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா? கிடையாது. தேசிய இன உரிமைகள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கா? கிடையாது. எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம ஏன் பேசுகிறோம்? தேவை இருக்குது. தேவையிலிருந்து தான் நம்மளுடைய அரசியல் கொள்கை பிறக்குது இல்லையா? அது மாதிரி மாநில தன்னாட்சின்றது இங்கே தேவை இருக்குது. அதை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இயக்கமாக கட்டுறீங்கன்றதுல தான் நீங்கள் வந்து அதோட வெற்றி இருக்குது. மத்திய அரசில் காங்கிரஸ் வந்தாலும் சரி, இல்லை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும், உங்களுடைய கூற்றுப்படி, திமுகவின் கூற்றுப்படியே மாநில அரசாங்களுடைய உரிமைகள் முழுவதையும் பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் பண்ணுது நீங்கள் சொல்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் பண்ணலை, எந்த மத்திய அரசாங்கம் வந்தாலும், கோயலேஷன் கவர்மெண்ட் வந்த சில ஆண்டுகள் மட்டும், கூட்டணி ஆட்சியாக வந்த சில ஆண்டுகளில் மட்டும்தான் மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான சில வேலைகள் நடந்துச்சு. மற்ற எல்லாமே கண்துடைப்பு. 2 கவர்மெண்ட்டுமே, காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி. அப்படின்னா என்னென்னா, இவர்களுடைய எண்ணமே, நீங்கள் அரசியலமைப்பு சட்ட விவாதங்களில் பார்த்தீங்கன்னா கூட,
அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை விவாதங்கள்லேயே மாநில அரசாங்கம்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்றது தான் அதிகப்படியான பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே இது மொழின்னு தான் கொண்டு வர்றது. அது அந்த முயற்சியில் வந்து மக்கள்கிட்ட வந்து மாநில உணர்வு கிடையாது, அந்த இன உணர்வு பிராந்திய உணர்வு அதிகமான இருக்கும்போது இது வந்து எதிராக மாறிடுன்றதுனால தான் இப்படி ஒரு செட்டப்பே அவங்க கொண்டுட்டு வந்தது. அப்போ இந்த 70 ஆண்டுகளில் இந்த 70-75 ஆண்டுகளில் இந்த யார் மத்திய அரசாங்கமாக வந்தாலும் அவர்கள் எதை நோக்கி போகிறாங்கன்னா ஒற்றை இந்தியாவை நோக்கி தான் போகிறாங்க. ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடுன்னு ஒற்றை பிம்பத்தை நோக்கி தான் போறாங்க. ஆதார் கார்டுங்கிறது அந்த ஒரே நாடுக்கான ஒரு அடையாளமா தான் கருது. அப்ப இந்த நோக்கத்துல போறவங்க என்ன செய்வாங்க, இந்த மாநில அரசாங்கம் 2 கட்சியுமே மாநிலங்களுடைய உரிமைகளையும் மற்றதையும் இருக்கிற கொஞ்ச நஞ்ச உரிமையும் பறிக்க தான் செஞ்சாங்க. இதுல ஆக்கப்பூர்வமா நீங்க என்ன செஞ்சீங்க, மறுபடியும் நாங்க உங்களை நம்பி மறுபடியும் நாங்கள் ஏமாந்து போகிறதுக்கான ஒரு சூழல் உருவாயிடக்கூடாதுன்றது தான் நம்மள மாதிரியான ஆட்களுடைய கருத்தாக இருக்குது. இப்போ நீங்கள் மட்டும் கிடையாதுங்க, இப்போ மாநில அரசாங்கம் மட்டும் போடலை, மத்திய அரசாங்கம் போட்டிருக்கு, புஞ்சி கமிஷன் போட்டிருக்கு, சர்க்காரியா கமிஷன் போட்டிருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஒன்று போட்டிருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் ஒர்க்கிங் கமிட்டின்னு போட்டிருக்கு. இது எல்லா கமிட்டியுமே மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்த சிக்கல்களை ஆய்வு பண்ணுறதுக்கான கமிட்டிஸ் தான். இந்தியாவில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் போட்ட கமிட்டி டஜன் கணக்கில் இருக்குது, எல்லாத்தோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் தான் நீங்கள் 105 அமெண்ட்மெண்ட் வந்திருக்குதா? இதை புதுசாக நீங்கள் ஏதோ ஒரு வானத்திலிருந்து நீங்களாக ஒரு தூங்கும்போது உங்களுக்கே உதிச்சு அந்த யோசனை வந்து நீங்கள் கமிட்டி போட்டது மாதிரி சொல்கிறீங்க. மாநில சுயாட்சியினுடைய பிறப்பிடமே தமிழ்நாடு தான் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் போட்ட கமிட்டியை பார்த்தீங்கன்னா இவங்க காரி துப்பிட்டு போயிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அது அவ்வளவு அருமையான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸு. நீங்கள் அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபையில் மொழி குறித்து பேசினது மராத்திக்காரனும் வங்காளின்னு தான் பேசியிருப்பான். தமிழ்நாட்டிலேருந்து போனவன் எவனும் பேசியிருக்க மாட்டான். தமிழ்நாட்டிலேருந்து காங்கிரஸ் கட்சிக்காரவங்க தான் போனது, அவங்க யாருமே பேசலை. அப்போது நீங்கள் இந்த மாநில உணர்வு இதெல்லாம் வந்து இன்னும் சொல்லப்போன அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச உரிமைகளே வந்து மராத்திக்காரனும் வங்காளியும் பேசி நமக்கு பாதுகாத்து வச்சது தான். நம்ம இங்கேருந்து யாரும் பார்க்கல. அதே மாதிரி தான் மாநில உரிமைகளும். இவனுங்க சொல்கிறது மாதிரி தமிழ்நாடு வந்து நாங்கள் தான் வந்து பிறப்பிடம், நாங்கள் தான் அந்த சிந்தனையின் ஊற்று அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சுத்த அம்பக்குது. அது வந்து ஒரு தேர்தலுக்கான ஒரு டாக்டிக்ஸ் தான். அது இல்லை, இப்போ ஒரு பார்வை இருக்குது மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு. முதல்ல மாநிலத்துக்கான உரிமைகள் என்ன, அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட உரிமைகள் அது என்னென்ன பறிக்கப்பட்டிருக்கு, இப்போ எதை நாம் வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், இப்போ வந்து மாநில உரிமைகள் அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றுற அதிகாரம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது, பாராளுமன்றத்துக்கு இருக்குது, சட்டமன்றத்துக்கு இருக்குது. இதில் வந்து அதுதான் எதில் சட்டம் இயற்றலாம். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வக்ஃபோர்டு சட்டம் வந்துச்சு. வக்ஃபோர்டு சட்டம்ன்றது என்னென்னா மதம் குறித்த மதம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை நிர்வகிக்கிறது, அது குறித்த விஷயங்கள்லாம் யார் பண்ணலான்னா ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது. அப்போ 2 அரசாங்கமுமே இணைஞ்சு பண்ணணும், 2 அரசாங்கமே சட்டம் இயற்றலாம். அதில் மத்திய அரசாங்கம் எந்த சட்டம் ஏதாவது ஒரு சட்டம் நிறைவேற்றிருச்சுன்னா அதுக்கப்புறம் மாநில அரசாங்கம் வந்து அதே விஷயத்தில் இயற்றக்கூடாது. ஏற்றுனா எது செல்லுபடியாகும்னா மத்திய அரசாங்கம் இயற்றின சட்டம் தான் செல்லுபடியாகும். அப்புறம் நீங்கள் இந்த மைன்ஸு, அப்புறம் வந்து கடல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு, இராணுவம், இது மாதிரியான துறைகள்லாம் வந்து மத்திய அரசாங்கம் பண்ணும். கல்வி பொதுப்பட்டியல் இவங்க மாற்றிட்டாங்க. ஸ்கூல் எஜுகேஷனு, ஹாஸ்பிட்டலு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து மாநில ஊரக வளர்ச்சித்துறை, இதெல்லாம் வந்து மாநில அரசு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்குது. இப்போ சிக்கல் என்னென்னா, நீங்கள் இந்திய அரசியலை புரிஞ்சிக்கும் போது மாநில உரிமைன்றது எங்கேருந்து ஆரம்பமாகுதுன்னா தேசிய இன உரிமையிலிருந்து தான் ஆரம்பமாகுது. இந்தியான்றது பல தேசிய இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. ஆமாம், ஒன்றியம். இப்போ ஒரு தேசிய இனத்துக்கான உரிமை வந்து உலக அளவிலேயே ஒத்துக்கொள்ளப்பட்டது என்ன அப்படின்னா, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு அரசியல், பொருளாதார, சமூக நிர்ணயம் இருக்குல்ல,
தங்களுடைய அரசியல் பொருளாதார சமூக முடிவுகளை வந்து அவங்க முடிவு பண்ணணும், அவங்க நிர்ணயம் செஞ்சுக்கணும். இந்த உரிமை தேசிய இன உரிமைகளில் ஒரு உரிமையாக இருக்குது. இந்த அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்தோம்னா நம்மளுடைய எது குறித்துமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது. அப்படி இருந்திருந்தா நமக்கு முல்லை பெரியார் பிரச்சனையோ இல்லை காவிரி பிரச்சனையோ எதுவுமே போயிருக்காது. எதுவுமே போயிருக்கு. நீங்கள் வந்து கூடங்குளம் அணுகுல போடுறேன், ஸ்டெர்லைட் போடுறேன், பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறேன், இன்னொரு துறைமுக விரிவாக்கம் பண்ணுறேன் அப்படின்னு எதுவுமே போயிருக்காது. நீங்கள் இப்போ நேஷனல் ஹைவே இருக்குது, நேஷனல் ஹைவேவோட லேண்டு பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் அவன் ஆக்குபை பண்ணி அதுக்குள்ளே இப்போ மத்திய அரசாங்கத்தோட இடம், ரயில்வே இடம், ஆர்மியோட இடம், நிலங்கள் பறி போயிட்டு இருக்கு. யார் வேணும் இப்போ தொழில்துறை ஒரு சிப்கார்டு, அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 54 இருக்கு. அப்போ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் மட்டும்தான் அதில் சட்டம், அவங்களுடைய சட்டம் மட்டும்தான் செல்லும், மாநில அரசாங்கங்களுடைய எந்த சட்டமும் செல்லாது. அது அப்படியே அந்த ஜோனே வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் போயிடும். இஸ்ரோக்கு வந்து இடம் எடுக்கிறான். இப்போ அந்த இடம் ஃபுல்லாக இவனுக்கு ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலம் பறி போயிடும், மொழி குறித்து மொழி பறி போயிடும், உங்களுடைய பண்பாட்டை நீங்கள் காப்பாற்ற முடியாது. தஞ்சாவூரில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயில் சின்னம் இருந்துச்சு. இப்போ அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான், வடநாட்டு ஒரு மந்திரை கட்டி வச்சுருக்கான். இப்போ போராடிட்டு இருக்காங்க அங்கே. அப்போ உங்களுடைய பண்பாட்டு அடையாளங்களை உங்களால் மீட்க முடியாது, நிலத்தை மீட்க முடியாது, இப்படி எதையுமே மீட்க முடியாது. இதில் நிர்ணயம் பண்ணக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் மாநில அரசாங்கங்களுக்கு இல்லாமல் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தில். இதை மத்திய அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து குறிப்பிட்ட சில உரிமைகளை மட்டும், இப்போ சுவிட்சர்லாந்து போல், அமெரிக்கா போல் உலகத்தில் வந்து சில நல்ல நாடுகள் இருக்குது. நல்ல நாடுகள்னால் உண்மையிலே ஃபெடரல் ஒரு அந்த ஃபெடரல் ஸ்டேட்டாக வச்சு அவங்களுக்கான எல்லா உரிமைகளையுமே வந்து அரசியலமைப்பு சட்டம், தனித்தனி அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, தனித்தனி கொடிகள். ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பான்மையாக இருக்காங்க. அப்போ இது மாதிரியான ஒரு சூழலை இந்தியாவில் உருவாக்கணும். இதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் ஆளக்கூடிய காங்கிரஸோ, இது பாரதிய ஜனதா கட்சியோ, இல்லாட்டி ஆள துடிக்கிற காங்கிரஸோ வந்து இந்த வேலையெல்லாம் செய்யுமானா நிச்சயமாக செய்யாது. ஒரே கொடைக்கில வெள்ளக்கார ஆண்டது போல ஆளணும்னு தான் அவன் நினைப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த நிலம் சொந்தம் கிடையாது, அவனே வந்து ஒரு நாடோடியா இங்கே வந்தவன், கண்டிப்பாக அதை தான் நினைப்பான். நம்ம செய்ய வேண்டியது மக்கள் கிட்ட ஒரு இயக்கமாக இதை கட்டமைக்கணும். மாநில சுயாட்சினா என்ன, எது பறி போயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் ஸ்டேட்டுங்கிறது என்னவா இருக்குன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு யூனிட் மாதிரி இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் இங்கே ஸ்டேட்டில் இருக்காங்க, ஒரு கார்பரேஷன் இருக்குது, ஒரு தாசில்தார் இருக்கார், ஒரு வட்டம் இருக்குது, இப்படி இருக்கு இல்லையா? இது மாதிரி ஒரு இப்போ எது ஒரு மாவட்ட ஆட்சியர் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம் மாதிரி ஒரு சிஎம் கொடுக்கப்பட்டிருக்கு. நேரடியான ஐஏஎஸ், இவர் மக்களால் தந்த பிரதிநிதி, அவ்வளவுதான். அப்போ மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டா தான் ஸ்டேட் இருக்கு. இப்போ நீங்க மக்கள் முடியல வந்து இவர் உள்ளூர் புரோக்கர், அவர் வெளிநாட்டு புரோக்கர்னு அண்ணன் கிண்டல் பண்ண. அப்போ நீங்கள் இப்போ அரசியல் நீங்கள் கேட்குற மாநில தன்னாட்சிக்கான விஷயங்கள் இருக்குல்ல, உங்களுடைய அந்த கோரிக்கைகள் இருக்குல்ல, இதெல்லாம் என்னவா இருக்குன்னா, இருக்கிற சிஸ்டமில் எங்களுக்கு ஏதாவது உரிமை கொடுங்க, எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு இருக்குது. அது இங்கே மாற்றத்தை கொண்டு வராது. அண்ணன் சொல்கிறது மாதிரி இங்கே வந்து பார்ட்டி சேஞ்சோ அது இங்கே தேவையில்லை, பாலிசி சேஞ்ச் வரணும். நீங்கள் உங்களுடைய பாலிசி டெசிஷன் என்னவா இருக்குது? ஜிஎஸ்டி வேணாம், ஜிஎஸ்டி நான் ஒத்துக்க மாட்டேன், ஜிஎஸ்டியை வந்து உடனடியாக இது பண்ணுங்கள், நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியும்னா உங்களுக்கு ஒரு வரி வருவாயின்றது தான் ஒரு அரசாங்கம் செயல்படுறதுக்கான கோர். ஒரு வரி இல்லைன்னா நீங்கள் அரசே கிடையாது. வரி வசூல் பண்ணுற அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அரசே கிடையாது. உங்களுக்கு ஜிஎஸ்டிக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரி இருக்குது? டாஸ்மார்க்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இந்த கார்பரேஷன் டாக்ஸஸ், இதை தவிர உங்ககிட்ட என்னங்க இருக்குது வரி? ஒரு மேஜரான வரி என்ன இருக்குது? எல்லா உரிமையும் போயிடுச்சுல. இப்போ நீங்கள் இதை விட ஒரு பெரிய பிரச்சனை எப்படி வரும் உங்களுக்கு? இதில் நீங்கள் ஒத்துழையாமை இயக்கம் நீங்கள் பண்ணணும், மக்கள் இயக்கமாக செய்யணும். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு நீங்கள் ஒன்றும் இல்லை, தேசிய இன உரிமைன்னு வாயில் வருமா அவங்களுக்கு? திமுகவுக்கு தேசிய இன உரிமைன்னு தேசிய இன விடுதலையே அவங்க ஏற்றுக்கொள்ளலையா? இப்போ இதை தேசிய இனம்ன்றதே ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் கேட்குற உரிமைன்றது எதுனா, இந்த இப்போ கார்பரேஷன் இருக்குது, ஆகஸ்ட் 15 கொடியேற்றிக்கிறோம், இந்த டோல், இந்த இது தியேட்டரில் டிக்கெட் விற்கும்போது ஒரு 5 ரூபா கூட வச்சு நாங்கள் கார்பரேஷன் டேக்ஸ் வாங்கிக்கிறோவா, இந்த மாதிரி ஒரு உரிமையை தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ இன்னும் 50 வருஷத்தில் என்ன ஆகும்?
உங்ககிட்ட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் உங்களால் முழுசாக செய்ய முடியுமா? மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சித்தா இருக்குது. சித்தான்றது தமிழ் மருத்துவம். அது தமிழ் மருத்துவத்தில் உங்களால் என்ன மாதிரியான சட்டங்கள் கொண்டு வந்து காப்பாற்ற முடியும்? உங்களால் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸை வந்து பெரிய லெவலில் கொண்டு வர முடிஞ்சா? கொரோனா டயத்தில் நீங்கள் வந்து ஒரு இது வரும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸை திறந்தீங்க, சித்தா முகாம்களை திறந்தீங்க. ரெண்டாவது வரும்போது ஏன் திறக்கலை? உங்களால் ஏன் திறக்க முடியல? ஏன்னா அது குறித்து உங்களால் முடிவெடுக்க முடியல. நீங்கள் அது வந்து முதலாளிகளுக்கு, ஆங்கில மருத்துவ முதலாளிகளுக்கு பிரச்சனையாக இருந்தோம்னா வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, இதை விட்டுட்டாங்க. மத்திய அரசாங்கம் உங்களை கண்ட்ரோல் பண்ண உடனே உங்களால் செய்ய முடியல. அப்போ உங்களுடைய மருத்துவம், அப்போ தமிழ் மருத்துவம், தமிழ் அதே மாதிரி சமஸ்கிருத கோயில்களுக்குள்ளே உங்களால் கொண்டுட்டு வர முடிஞ்சா? இது வரைக்கும் கொண்டுட்டு வர முடியல. இப்போ மொழி குறித்த பார்வை இல்லை, தேசிய இனம் குறித்த பார்வை இல்லைனாலே உங்களால் உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தினுடைய உரிமையை பெற முடியாது. சுவிட்சர்லாந்தில் அழகாக இருக்குது, அவங்க மொழி வழி தேசிய இனங்களுக்கு அவ்வளவு அங்கீகாரங்கள் கொடுத்துருக்குறான். அது ஏன் உங்களுக்கு அந்த மாதிரியான அங்கீகாரங்களை நீங்கள் பெறணும்? பேச்சுக்காக ஒரு உரிமையை நீங்கள் வாங்குறது, உங்களுக்கு நான் வந்து ஒரு எடுபடியாக இருக்கிறேங்க, எனக்கு ஏதாவது பண்ணி நீங்கள் கமிஷன் வாங்குறதுக்காகவே நீங்கள் ஏகப்பட்ட உரிமையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்கப்பூர்வமான எந்த உரிமையும் கேட்கல. அதனால உங்களுடைய இந்த கமிட்டின்றது வந்து முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. மக்கள் தெளிவாக என்ன கேட்கணும்னு என்னுடைய விருப்பமாக இருக்குன்னா, உங்கள் அப்பா போட்ட ராஜமன்னார் கமிட்டி என்ன ஆச்சு, அதனுடைய பரிந்துரைகளை செயல்படுத்துறதுக்கு 1971 2025 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க? இதில் 44th அமெண்ட்மெண்ட் நினைக்கிறேன். எமர்ஜென்சி பீரியடில் அது கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு மாறுச்சுல, மாநில பட்டியலிருந்து மாறினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க? திருப்பி கொண்டு வரதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? பாராளுமன்றத்தில் உங்களுடைய உறுப்பினர்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சிட்டிங் அவையிலையுமே வந்து என்னென்னலாம் பேசியிருக்காங்க, இதெல்லாம் கேட்கணும். இவங்க வெறுமனே ஓட்டு வாங்குறதுக்கு, மக்களை திசை திருப்புறதுக்கு, இப்போ கண்டென்ட் ரைட்டர் மாதிரி தான். இப்போ அரசியல் 2026 எலெக்ஷன் வரப்போது என்ன மாதிரியான கண்டென்ட் இருந்துச்சுன்னா விலை போகும். நீட்டுக்கான ரகசியத்தை சொல்லலை, வேற ஏதாவது ஒன்று சொல்லுவோம். வேற என்ன சொல்லுவோம்? இப்போ நீங்கள் தமிழில் அரசாணை இது இந்த மாதிரி தமிழில் அரசாணை, தமிழில் வர்றதே அண்ணன் சீமான் கத்தி 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 தான் இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க. போன பட்ஜெட்டில் வந்து 10க்கும் மேற்பட்ட திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க. கடலுக்கு வந்து 8வது 10th வந்து தமிழ் படிச்சிருந்தா அவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமைன்னு சொல்றீங்க. இதெல்லாம் யாருனால? கடல் ஆய்வு குறித்து உங்களுக்கு பார்வையே இருந்தது கிடையாது இந்த இத்தனை வருஷத்துல. போன பட்ஜெட்ல கொடுக்குறீங்க. ஏன்? நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமானுடைய தொடர் இது பேச்சுகளும் அவருடைய தீர்மானம் போட்டிருக்காங்க. இது அப்ப உங்களுக்கு பார்வையே கிடையாது, தேசிய இனம் குறித்த பார்வையே கிடையாது. தேசிய இன அரசியல் இங்க வளருது. அதனுடைய விளைவாக தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவ்வளவு தூரத்துக்கு வந்து முன்னெடுத்து கொண்டுட்டு போறீங்களே ஒழிய, உங்களால இது வந்து வெற்றி தீர்மானம் ஏமாற்று வேலையா இருக்கும். வாக்குக்கான ஒரு நாடகம். இதுல முழுக்க முழுக்க வாக்குக்கான நாடகம். இதுல உங்களால எதுவுமே செய்ய முடியாது. மக்கள் இயக்கமா இதை கட்டமைக்காம உங்களால் இப்போ உங்க கட்சிக்காரன்ட்ட போய் முரசொலி மாறன் எழுதின மாநில சுயாட்சின்னு ஒரு புத்தகம் இருக்கு, எத்தனை பேர் படிச்சிருக்கான்னு கேட்க சொல்லுங்க. அண்ணாவுடைய மாநில சுயாட்சி முழக்கம் இருக்கு, நீங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்க இயக்கமா கட்டுனதை தோத்துட்டீங்க. அதுல இயக்கமா கட்டுறதுல தோத்துட்டீங்க. உங்க கட்சிக்காரன் யாருக்குமே அதை பத்தி தெரியாது. அப்போ நாங்க ஒரு இயக்கமா இப்ப கட்டிட்டு வர்றோம். மாநில தன்னாட்சின்றதும் தேசிய இன உரிமைன்றதையும் நாங்க ஒரு இயக்கமா கட்டிட்டு வரும்போது, இதை மழுங்கடிக்கிறதுக்காக நீங்க திரும்ப மாநில சுயாட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. நாங்க தேசிய இறையாண்மை குறித்து பேசிட்டு இருக்கோம். தேசிய இனங்களுக்கு வந்து இறையாண்மை எவ்வளவு முக்கியமானதுன்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? மாநில சுயாட்சின்றீங்க. அது உங்களுடைய அதில் என்ன தெளிவான உங்களுக்கு விளக்கம் இருந்து? எதுவுமே இல்லையே. ரெண்டாவது, உங்க அப்பா போட்ட கமிட்டி என்னாச்சு அதை சொல்லுங்க. முதல்ல அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நிறைய கருத்துக்களை மாநில சுயாட்சி குறித்தும் திமுகவுடைய இரட்டை வடம் குறித்தும் பேசுறீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். எங்களோட நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி